சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி, நல்ல மனுஷன். ஆனாலும் அவனுக்கும் நமக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அவன் போனா வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் நல்லா ஹைட் அண்ட் வெயிட் பிள்ளைங்கள தான் பார்க்குறான். கர்த்தர் சொன்னார் ஒருத்தனும் கிடையாது அப்படின்னு. இங்கே அவன் இல்லவே இல்லை, அவன் சின்ன பிள்ளை, ஆனால் உண்மையுள்ளவன். இந்த வீட்டில் பார்க்குறியே ஹைட் அண்ட் வெயிட்டா, இந்த பயல்கள் ஒருத்தனும் உண்மையுள்ளவன் கிடையாது. ஒருத்தன் உண்மையுள்ளவன் அங்கே இருக்கிறான். எப்படி அவனை உண்மையுள்ளவன் கர்த்தருக்கு தெரியும்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், ஒரு மேய்ப்பனுவன். சிங்கம் வருகிறது, சிங்கத்தை பார்த்து பயப்படல. என் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறான் அவன். ஆகவேதான் தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்பட்டார். அந்த சிங்கத்தின் வாயை ரெண்டா கிழிச்சான், விட்டுட்டு ஓடி இல்லை. சிங்கம் தன்னை கொன்னுடுமோன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். அவன் ஒரு கரடியின் வாயை கிழித்தான். கர்த்தர் பார்க்கும் பொழுது, பரலோகத்தின் தேவன் சிங்காசனத்திலிருந்து உங்களையும் என்னையும் பார்க்கும்போது, நீங்க பார்க்குற மாதிரி அவர் என்ன பார்க்கறது இல்லை, நான் உங்களை பார்க்குற மாதிரி அவர் பார்க்கறது இல்லை. கர்த்தர் ஒருத்தருக்கு தான் தெரியும் இவன் எப்படிப்பட்டவன். தாவீதை பற்றி வேதம் சொல்கிறது, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். இயேசு என்னுடைய இருதயத்தில் இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு இதுதான் பற்றி பேசிட்டு இருக்கேன். நம்மை ரட்சித்த தேவகுமாரன் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறாரா, அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்லலாம்னா, இந்த இடத்துல என் இருதயத்தில் இயேசு இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, என் விருப்பத்தை மட்டுமே நான் நிறைவேற்றணும்னு வாழ்கிறத விட்டுட்டேன். இப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறேன். உங்கள் சித்தம் என்ன? பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக, கிறிஸ்துவின் சித்தத்தை செய்யும்படியாக, இது உமக்கு சித்தமா தேவனே, இங்கே உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, ஓகேன்னு நான் கேட்கிறேனே, அதுதான் இயேசுவின் இதயத்தில் வாழ்கிறார் என்பதற்கு அடையாளம். அது ஒன்று தான். ஹல்லேலூயா, ஷலோம் ஷலோம். எல்லா நாளை விட இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாய் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த வசனங்கள் அவ்வளோ அழகாக தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையில் ஜீவனை வைத்திருக்கிறீர், உம்முடைய வார்த்தையில் வாழ்க்கை வைத்திருக்கிறீர். அந்த வாழ்க்கை பரிபூர்ணமாகும் கிருபைகளை இந்த வார்த்தைக்குள் வைத்திருக்கிறீர். ஆகவே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ண ஜீவன் கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகும்படி ஜெபம் பண்ணுகிறேன். ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம் எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய ஒரு ஜீவன் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் பாய்ந்து செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில். ஆமென். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறதே. இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். விசுவாசம் என்ற தலைப்பில் நான் போன வாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க ஆரம்பித்திருக்கிறேன். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நிறைய காரியங்கள் நம்முடைய மனதில் வரும். மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம், சுகத்தை பெற்றுக்கொள்கிற விசுவாசம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற விசுவாசம், இதெல்லாம் நல்லது, நானும் போதித்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை நான் போதிப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய போதனையின் மையம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த பகுதியை தான் நான் அதிகமாக வலியுறுத்த விரும்புகிறேன். அந்த ஒரு காரியம் நாம் சரியாய் புரிந்து கொண்டால், கிறிஸ்து எப்படி நம்முடைய இருதயத்தில் வாசமாக இருக்கிறதுக்கான காரியங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டால், அந்த விசுவாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் அஸ்திபாரம். அஸ்திபாரம் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அதன் மேல் கட்டப்படுகிற விசுவாச வாழ்க்கை சரியாக இருக்கும். ஆகவே தான் நான் இந்த முறை ஆவியானவர் என்னோடு பேசினபடினாலே இந்த பகுதியிலிருந்து விசுவாசத்தை நான் போதிக்க வருகிறேன். போனவன் நம்ம என்ன பார்த்தோம்? 2 வசனங்களை பார்த்தோம். 1, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோட தேவனத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது.
அதாவது இந்த தேவனிடத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளான இந்த ரட்சிப்பு எதனால் நமக்கு உண்டானது அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப விவரமாக நான் சொன்னேன். ஒரே ஒரு காரியத்தினால்தான் உண்டானது. அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடினால் உண்டானது. நீங்களும் நானும் வேறு எந்த நற்கிரிகளும் செய்யவில்லை. செய்ய திராணியற்றவர்களாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம். ஆனால் தேவன் என்னுடைய எந்த செயலும் இல்லாமல் தன் குமாரன் மூலமாக கொடுத்திருக்கிற இந்த கிருபையினால் என்னை தன் பிள்ளையாக மாற்ற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்ற அந்த காரியத்தை நீங்களும் நானும் விசுவாசித்தபடினாலே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆமேன். அதுதான் இந்த வசனத்துடைய முக்கியமான சாராம்சம். அதற்கு பிறகு என்ன உண்டாகிறது? யார் இந்த தேவனுடைய கிருபையை சரியாய் புரிந்து கொண்டு தேவனுடைய அன்பில் தொடர்ந்து நடக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இயற்கையாகவே கஷ்டமும் துன்பமும் உண்டாகிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எதிராளியானவன் இருக்கிறான், பிசாசு ஒருவன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுகிறான்? தேவனுக்கு எதிரியாக இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எதிரியாய் மாறுகிறான். ஆனால் இந்த இடத்துல பவுல் என்ன சொல்கிறார்? தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுவுக்காக உண்மையாக இருக்க நினைக்கும் போது அவர்களுக்கு உண்டாகிற உபத்திரவம் அல்லது அவமானங்களை பார்த்து அவர் சொல்கிறார், இதை நீங்கள் அவமானமாக பார்க்கக்கூடாது, அதை மகிமையாக பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல பவுல் என்ன சொல்கிறார்? ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறார். விசுவாச வாழ்க்கைனா என்ன? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய விசுவாச வாழ்க்கை ஆவிக்குரியவனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவன் எப்படி பார்க்குறான்? இந்த பிள்ளை இதுவரைக்கும் ஐம்புலன்களில் பார்த்தான், காரியங்களாக மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போ கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு எப்படி பார்க்கிறான்? வெறும் காரியங்களாக பார்க்காமல் அதுக்கு பின்னே இருக்கிற ஆவிக்குரிய பிரச்சனையை பார்க்கிறான். தனக்கு ஒரு உபத்திரவமோ தனக்கு ஒரு பிரச்சனையோ வரும் பொழுது அது வெறும் தன்னுடைய பிரச்சனை அல்ல, இது இதற்கு பின்னாடி சத்ரு ஒருவன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? தன்னாலான எல்லா முயற்சியும் பண்ணி என்னை இந்த விசுவாசத்தை விட்டு நான் விலகி போயிடணும், நான் சோர்வடையணும், நான் இதை விட்டுடணும், குவிட் பண்ணிடணும், நான் டயர்டாயிடணும் அப்படின்னு அவன் இதெல்லாம் செய்கிறான் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்போது அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது அவன் என்ன பண்ணுறான்? எந்த உபத்திரமும் அவனை இப்போ என்ன பண்ணுறதில்ல, அவனை டயர்டாக்குறதில்ல, அவனை சோர்ந்து போக்கிறதில்ல, அவனை போதும் ஆண்டவரே விட்டுறலான்னு சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுகிறான்? அதை மகிமையாக பார்க்க ஆரம்பிக்கிறான். என்னை ஒரு தூசித்தாலும் சரி அல்லது நான் சில கஷ்டங்கள் வழியாக கடந்து போனாலும் கூட அங்கே பவுல் கொடுக்குற ஒரு அற்புதமான செய்தி என்ன? நான் பல்வேறு வித காரியங்கள் வழியாக கடந்து போனேன், நிறைய உபத்திரவங்களை நான் சகித்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவை எல்லாவற்றினும் இன்று கர்த்தர் என்னை மீட்கொண்டார். ஆமென். அப்போ அதுதான் சபைக்கும் சொல்லுகிறார். நீங்கள் எந்த விதமான காரியங்கள் வழியாக கடந்து போனாலும் அது ஒன்றும் கர்த்தருக்கு அது பெரிய ஆச்சரியமாவோ அல்ல நம்மளை போல பயந்தோ கர்த்தர் போக போகிறதில்லை. ஏன்னா இயேசு அதன் வழியாக கடந்து போயிருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்கள் நானும் எப்படிப்பட்ட பாடுகள் வழியாக போகுங்கிறதை தேவன் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஆகவே என்ன செய்கிறார்? சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு சகோதரனாக இயேசு மாறி இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பாடுகளின் வழியாகி போகும் பொழுது அவர் அது எதிலையாவது ஒன்றிலையாவது, நான் கடந்த 30 வருடங்களாக நான் பார்த்திருக்கிறேன், சாட்சியாய் சொல்லுகிறேன், நானும் எவ்வளவோ பிரச்சனைகள் வழியாய் கடந்து போயிருக்கிறேன். பிரச்சனைகள் தான் கடந்து போனதே ஒழிய நானும் தேவனும் கடந்து போகவில்லை. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே தான் இருக்கிறேன், தேவனுக்குள் தான் இருக்கிறேன். ஆனால் அவைகள் எல்லாவற்றின் என்று பவுல் எழுதியிருக்கிறது போல கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார். அப்படியே அதைத்தான், அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில், பவுலுடைய வாழ்க்கையில், அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் எந்த காரியங்களை அவர்கள் சந்தித்தார்களோ அதே சாட்சியாக சபைக்கு சொல்லி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் திடமாக இருக்க வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது என்று இந்த இடத்தில் எழுதுகிறார். இதுதான் உண்மையான விசுவாச வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதை வச்சு தான் அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆகவே அடுத்த வசனத்திற்கு நான் போக விரும்புகிறேன். என்ன சொல்கிறார்? ஃபார் திஸ் ரீசன் அப்படிங்கிறாரு. இதன் நிமித்தம் நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண போகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? நான் சொன்ன இந்த 2 வசனங்களின் நிமித்தம் தான் அவர் ஜெபம் பண்ண போகிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்று வரும் பொழுது அனைவருக்கு ஜெபம்னா என்ன நினச்சிக்கிறாங்க? ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, ஜெபம் பண்ணணும்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு, ஜெபம் பண்ண வேண்டும் என்று சபை சொல்லுகிறது, ஜெபம் பண்ண வேண்டும் பாஸ்டர் சொல்கிறாரு, அப்போ நான் ஜெபம் பண்ணணும், இப்படி தான் நீங்கள் நினைக்கிறோம். அல்லது ஜெபம் பண்ணணும், காலையில் ஜெபம் பண்ணணும், சாயங்காலம் ஜெபம் பண்ணணும், இன்றைக்கி ஜெபமே பண்ணலையே, எப்படியாவது கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி போல் ஜெபம் பண்ண வரல. இதன் நிமித்தம் நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் நானும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வரும்பொழுது என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எதன் நிமித்தம் ஜெபம் பண்ணுகிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆமேன்.
இதை நிமித்தம் நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னா, அப்போ நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கணும், காலையில் நான் ஜெபம் பண்ண போகிறேன்னா எதற்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஒரு வேளை எதற்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன்னு தெரியலனாலும் நீங்கள் ஜெபம் பண்ண போகிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு காரணத்தை நான் காண்பிக்க போகிறேன். எந்த காரணமுமே எனக்கு ஜெபம் பண்ண இல்லை, ஆனால் நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன், தேவனோடு நேரம் செலவு பண்ண விரும்புகிறேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி இருக்கிறது. நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ணலாம்? டெய்லி அதுக்காக ஜெபம் பண்ணலாம். ஏன்னா டெய்லி அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று இங்கே பவுல் எழுதுகிறார். அப்போ அந்த ஒரு காரியத்துக்காவது நம்ம என்ன பண்ணலாம்? நிச்சயமாக ஜெபம் பண்ணலாம். ஆகவே என்னென்ன காரியங்களுக்காய் அவர் ஜெபிக்கும்படி இங்கே விரும்புகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். அதை அவருடைய அனுபவத்திலிருந்து அவர் சொல்லுகிறார். சரி, என்ன சொல்லுகிறார்? முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் 16ஆம் வசனம், அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், அப்போ எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணோம்னா, ஆவி மனிதன், அந்த மனிதன் உள்ளான மனுஷன் யாராலே பலப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவ ஆவியானவராலே தான் அவன் பலப்படுத்தப்பட முடியும். அப்போ எதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பிரதானமான காரியம் அவன் ஜெபத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கானாலும் சரி எனக்காலும் சரி, என்னுடைய உள்ளான ஆவி மனுஷன் தேவனால் வல்லமையாய் பலப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உள்ளான மனுஷன் எவ்வளவு பலப்படுத்தப்படுகிறானோ அந்த அளவுக்கு தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும். உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன் என்று வேதம் 2 சொல்லுகிறது. புறம்பான மனுஷனுங்கிறது என்னுடைய சரீரம். உலகத்தில் எல்லாருக்குமே சரீரம் இருக்குது, எல்லாருக்குமே பார்க்குறாங்க, கேட்குறாங்க, முகர்றாங்க, டேஸ்ட் பண்ணுறாங்க, அதன்படி அவங்க வாழ்கிறாங்க. நம்ம ஒன்றும் அதுக்காக ஆவிக்குரியவங்களால நமக்கு மாம்சமே இல்லை, நம்ம சாப்பிட்றதில்ல, அப்படி கிடையாது. நம்மளும் இப்படி தான், நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் நமக்கு எது வித்தியாசப்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வெறும் புறம்பான மனுஷனால் மட்டும்தான் செயல்படுறாங்க. ஏன்னா உள்ளான மனுஷனில் அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனால் ஆவியை பெற்ற நீங்களும் நானும் புறம்பான மனுஷனுடைய காரியத்தின்படியே செயல்பட்டால் நம்ம ஆவிக்குரியவர்களும் சொல்ல முடியாது. உள்ளான மனுஷனில் எவ்வளவு வல்லமையாய் பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நீங்கள் நானும் எவ்வளவு ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதை காண்பிக்க போகிறது. புறம்பான மனுஷனுடைய, அதுதான் போன வாரம் உதாரணம் சொன்னேன். ஒருவர் நம்மை தூஷிக்கும் போது கோபம் வருதா, எரிச்சல் வருதா, பழி வாங்கணுங்கிற உணர்ச்சிகள் வருகிறதா, அவங்க மேலே கசப்பையும் வரைக்கத்தையும் உள்ளே வச்சிடுறோமா? அப்படின்னா நாம் மாம்சத்துக்குரியவர்கள், புறம்பானவர்கள். இல்லை, பவுல் சொன்னது போல் அவர்கள் என்ன இல்லை, என் மேல் தங்கியிருக்கிற ஆவியானவரை தூஷிக்கிறார், தேவன் என் மூலமாக மகிமைப்படுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற இடத்துக்கு நாம் எக்ஸாக்டாக வந்து விட்டோம் என்று சொன்னால் புறம்பான மனுஷனால் அல்ல, உள்ளான மனுஷனில் தேவனால் பலப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதை செய்வது எது? ஜெபம். எவ்வளவு ஜெபத்தில் தேவனோட நேரம் செலவு பண்ணுகிறோமோ, எவ்வளவு கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறோமோ, ஆவியானவர் எதை மறுரூபப்படுத்துகிறார்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசையும் மறுரூபப்படுத்துகிறார். மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் என்று கொரிந்தியர் பவுல் எழுதுகிறார். அப்போ எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும் பொழுது நாம் ரியாக்ட் பண்ணுகிற காரியங்கள் முற்றிலுமாக மாற ஆரம்பிக்கிறது. அதை வைத்தான் பவுல் இங்கே சொல்லுகிறார், உள்ளான மனுஷனில் நீங்கள் அவருடைய ஆவியினாலே வல்லமே பலப்படுத்தப்பட வேண்டும். இது எந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எழுதியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கூட நீங்கள் எடுத்துக்கங்க, இதை எக்ஸாக்டாக அதை அங்கே சூப்பராக சொல்லியிருப்பார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முக்கியமான வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். 8 மற்றும் 9 வசனங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அடைந்து போகிறதில்லை, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. இங்கே ஒன்றுக்கு ஒன்று, அதாவது புறம்பான மனுஷனில் என்ன நடக்குது, ஆவிக்குரிய மனுஷனில் என்ன நடக்குதுன்னு சேர்த்து சொல்லிட்டே வராரு. எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறோம், எல்லா பக்கத்துலையும் எங்களை நெருக்கிறாங்க, ஆனால் நான் என்ன பண்ணுறதில்ல, அதுக்காக ஒடுங்கி போயிடுறதில்ல. என்னை எல்லா பக்கத்திலும் நெருக்கிறான்னு பார்த்துட்டு நான் உள்ளுக்குள்ளே ஒடுங்கி போகிறதில்ல. அதுக்கப்புறம் கலக்கம் அடைகிறேன், காரியங்களை பார்த்தா எனக்கு கலக்கம் உண்டாகுது, ஆனாலும் நான் மனசு முறிஞ்சு போகலங்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு முறிஞ்சு போகக்கூடாது அவனுடைய மனசு, ஆவி. ஒரு மனுஷனுடைய ஆவி முறிஞ்சு போச்சுன்னா அவனை திருப்பி நீங்கள் கட்டுறது ரொம்ப கஷ்டம். நல்லா புரிஞ்சுக்குங்க. சமீபத்தில் சந்தித்த ஒரு மனுஷன் நிலத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம் அதுதான். ஒரு மனுஷனுடைய ஆவி முறிஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் ஒரு கட்டத்தில் அவன் ஆவி முறிஞ்சிருச்சு, அவன் இனிமேல் அவனை எழுப்ப முடியாதுன்னு ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டான்னா கர்த்தர் தான் அந்த மனுஷனை மறுபடியும் சரி பண்ண முடியும். ஆகவே தான் நீங்கள் பவுல் எழுதுகிறார், கலக்கமடைந்தும். நிறைய
நீதிமொழிகள்லாம் வசனம் இருக்கிறது. ஆவி முறியக்கூடாதுங்கிற வசனங்கள் வரும் நாட்கள் நான் காண்பிக்கிறேன். நம்முடைய ஆவி, ஆகவே தான் இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒருவனுடைய ஆவி முறிஞ்சு போச்சுன்னா சரீரமே அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. எஸ், ஆவி முறிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, பாடி சரியாக அவனுக்கு சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது, வாழ்க்கை ஒடிஞ்சு போயிடும். துன்பப்படுத்தப்படுறாராம். ஆனால் என்ன சொல்கிறாரு, நான் கைவிடப்படுகிறது இல்லை. ஒன்றுக்கு ஒன்று எதிராக சொல்கிறார் பாருங்க. கீழே தள்ளப்பட்டும், எனக்கு கீழே போட்டு மிதிச்சிட்டான், பவுலை போட்டு அடி கல்லெல்லாம் அடிச்சிட்டாங்க, செத்துட்டான்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து போயிட்டு இருக்கிறாரு. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை, ஆனபடினாலே நாங்கள் மொத்தத்தில் என்ன பண்ணுகிறோம், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. சொல்லுவோமா ஹல்லேலூயா? சோர்ந்து போகிறதில்லை. சரி, என்ன காரணம், எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 16ஆம் வசனம், நேராக 16ஆம் வசனம் போயிடுங்க. 16ஆம் வசனத்தில் சொல்கிறார் காரணம் என்ன. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். அதான் சொன்னேன், அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் பலப்படுத்தப்பட்ட ஒரு பவுல் அப்போஸ்தலன் தான் சபைக்கு எழுதுகிறான். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி விசுவாசிகளாக நீங்களும் இருக்கணும்னா இதே அனுபவம் உங்களுக்கும் வேண்டும். எப்படி கேட்டிங்கன்னா, புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. காரணம் என்ன? மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, இந்த என்னை சுற்றி நடந்துகிட்டு இருக்கதே அல்ல. அப்படி பார்த்தா நான் மாம்சத்துக்குரியவன். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. அங்கே வந்துட்டார் பாருங்க மகிமைக்கு. போன வர மெசேஜுக்கும் இந்த வர மெசேஜுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் விளக்கை சொல்லுகிறேன். ஏன்னா என் உள்ளான மனுஷன் எதை பார்க்குதுன்னா, இவன் பண்ணுறதை பார்க்கல, மகிமையை நோக்கி என்னுடைய ஆவி மனுஷன் பார்க்கிறான். இது எனக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில் எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? இது எனக்கு மகிமையை கொண்டு உண்டாக்குகிறது என்று சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்றார். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், இதெல்லாம் டெம்பரரி, காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சியில் முக்கியமான பங்கு வகிக்கிறது என்னன்னா, நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கிறது. நான் கூட பல வருஷம் ஃபிசிக்கலாக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படின்னா நான் என்ன சொல்ல வருகிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி சரியாக இல்லை. இப்போ நான் வேதத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்ள இப்போ என்ன புரிஞ்சுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறேன் என்பது அதை பொறுத்து நீங்கள் என்னை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாஸ்ட் எவ்வளோ ஆவிக்குரியவர், இவர் எப்படி போராட்டங்களையும் பிரச்சனையும் இப்போ டீல் பண்ணுறாரு, பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் டீல் பண்ணது விதம் என்ன, இப்போ அவர் டீல் பண்ணுற விதம் என்ன, இன்னும் அடுத்த வருஷம் இவர் எப்படி டீல் பண்ணுறாரு. அப்போ வருஷத்துக்கு வருஷம் நான் என்ன பண்ணுகிறேன், எவ்வளவு காணப்படாதவைகள் மேல் கண்களை பதிக்கிறவனாக நீங்களும் நானும் மாறுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் முன்னேறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அப்போ யாரும் சொல்கிற எதுவுமே உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க, மனம் முறிஞ்சு போக மாட்டீங்க, கலக்கம் அடைய மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க, கர்த்தருக்குள் திட நம்பிக்கையாய் தைரியமாக இருப்பீர்கள். ஆமென். எத்தனை பேருடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது. அப்போ இப்படி தான் அவர் சொல்லுகிறார். ஸோ இந்த விதத்தில் தான் அவர் என்ன பண்ணுகிறார், இந்த உள்ளான மனிதனில் நாம் பலப்படுத்தப்பட வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணுறார்ல, உள்ளான மனுஷனில் அவருடைய ஆவியினால் பலப்படுத்தப்பட வேண்டும். நாம் ஜெபம் பண்ணி உள்ளான மனுஷனில் ஆவியில் பலப்படுத்தப்பட கர்த்தருடைய வேதத்தில் படி காரியங்களை கர்த்தர் எப்படி தான் காட்டுவார். நீங்கள் வாசித்த வசனமும் நீங்கள் புரிஞ்சுக்கொண்டதுக்கு இப்போ சம்பந்தமே இருக்காது. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் அதிக இடங்களில் ரகசியம் என்று சொல்லுகிறான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா, ஒரு ஊழியக்காரனாக, இந்த வேதம் இது ரகசியங்களின் புஸ்தகம். இந்த வேதம் முழுவதும் ரகசியங்கள் புதைந்து கிடக்கிறது. கர்த்தரை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, இயேசுவின் வருகை குறித்து அற்புதமான காரியங்கள் அப்படியே ஒரு 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 வார்த்தைகளும் தேவன் மறைத்து வைத்திருக்கிறார், ஆவிக்குள்ளே வச்சிருக்கிறார். மறைச்சுதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அதை அப்படி வெளிச்சம் போட்டு காண்பிக்கும் போது நான் அதிசயப்பட்டு நிற்கிறேன். ஒரே ஒரு வசனம் சொல்கிறேன், மத்தேயு 1:1 அதுதான் நம்முடைய புதிய ஏற்பாட்டின் ஆரம்பம். மத்தேயு 1:1 யாராவது வாசிங்க, மைக்கிலாட்டியும் பரவாயில்ல. மத்தேயு 1:1 வாசிங்களேன். வரனால நான் பிரசங்கம் பண்ண போகிறேன், அதை பிரமாதமாக பண்ணணுன்னு இருக்கேன். நல்லா பாருங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்சம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்.
இதான் வேதம் சொன்னா ஒத்துப்பீங்களா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு, இதில் தான் வேதமே இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு வசனம் இருக்கு, இந்த ஒரு வசனமே போதும். முழு வேதாகமத்தையும் நான் வியாக்கியானம் பண்ணேன், இந்த ஒரு வசனம் எனக்கு போதும். நம்புவீங்களா? வர நாட்களில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த வசனத்தில் முதல்ல நான் என் வாழ்க்கையை இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே ஓரளவு கத்துறது குறித்து வெளிச்சம் கொடுத்துருந்தார். இப்போ கொடுத்துருக்கிற வெளிச்சம் மிகவும் பிரகாசமான வெளிச்சம். இந்த ஒரு வசனம் போதும். இந்த ஒரு வசனத்தில் தான் நானும் நீங்களும் நிற்க போகிறோம். நீங்களும் நானும் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற சபையில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இந்த வசனத்திற்குள் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு நாள் நான் அதை பிரசங்கிக்கிறேன். சரி, இந்த இடத்துல 16ஆம் வசனத்தில் நம்ம வாச்சோம்ல, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த கால வேளையில்? பொதுவாக நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா நானும் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். புறம்பான மனுஷன் அழிந்து வருகிறது, அதாவது இந்த சரீரம் அழிந்து வருகிறது. உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அப்படின்னா நீங்கள் வழக்கமாக எப்படி புரிந்து கொள்ளக்கூடும்? ஏஜிங்கை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க, வயதாகிறதை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. நாளுக்கு நாள் நம்முடைய சரீரம் வயசாகுது. போன வருஷம் இந்த மாதிரி இந்த வருஷம் இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி இந்த வருஷம் இல்லை, வயசாகிட்டே போகுது. அப்போது டிகே ஆகுது, இந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக முதுமை அடைகிறது. அதைத்தான் இந்த இடத்தில் மனிதன் அழிந்து வருகிறான் என்று பவுல் சொல்லுவார் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஓரளவு ஓகே. ஆனால் அதை தாண்டி இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. வசனத்துலேருந்து காமிச்சா உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வர்றாருன்னு. இன்னும் வசனத்தால் வியாக்கியானம் பண்ணுறது ஒரு விதம். ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தை கொண்டு இன்டர்பிரேட் பண்ணணும். அதுதான் சரியான ஃபஸ்ட் மெத்தட், பெஸ்ட் மெத்தட். வசனத்தை கொண்டு வியாக்கியானம் பண்ணணும். ரோமர் 7ஆம் அதிகாரம் உண்மையிலே பவுல் என்ன சொல்கிறார்? புறம்பான மனுஷன் எப்படி அழிகிறான் என்று சொல்கிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி நம்ம இப்போ தானே வாசித்தோம், உள்ளான மனுஷனில் அவருடைய ஆவினாலே பலப்படுத்தப்பட வேண்டும். வாசிச்சோம்ல, இங்கே உள்ளான மனுஷன் ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு, அதாவது உள்ளான மனுஷனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன், அதாவது என் சரீரத்தில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அப்போ இங்கே என்ன நான் இதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உள்ளான மனுஷன் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் தேவனை நேசிக்கிறவனாக இருக்கிறான். அவன் தேவனுடைய இந்த வசனத்தை ரொம்ப அவனுக்கு பிடிக்குது. அது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குன்னு எனக்கு தெரியும். என்னுடைய ஆவி மனிதன் இதை விரும்பலன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கானா அவனுக்கு வேதம் பிடிக்கும் இயற்கையாகவே. அது நேச்சுரல். ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் வேத வசனங்கள் பிடிக்கும். இல்லாட்டி எதுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வர போகிறீங்க? இல்லாட்டி எப்படி இங்கே வேதத்தை வாசிப்பீங்க? ஆனால் இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சரீரம் இருக்குல்ல, இதுக்கு அது பிடிக்காது. இதுக்கு தூங்க தான் பிடிக்கும், ஜெபம் பண்ண பிடிக்காது. இதுக்கு டிவி பார்க்க தான் பிடிக்கும், இதுக்கு பைபிள் வாசிக்க பிடிக்காது. இதுக்கு ஊர் சுத்த தான் பிடிக்கும், இதுக்கு ஊர் கதை பேச தான் பிடிக்கும், இதுக்கு ஜெபம் பண்ண பிடிக்காது. ஏன்? இது புறம்பான மனுஷன். இதுக்கு பிடிக்காது, அதுக்கு பிடிக்கும். அப்படி தான் சொல்கிறாரு. என்னுடைய உள்ள தேவனை நான் நேசிக்கிறதுக்கு விரோதமாக இன்னொன்று இருக்குது. அது என்ன? என்னுடைய மாம்சம். அப்போ நான் சொல்லுகிறேன், புறம்பான மனுஷன் அழிக்கப்படுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் ஆகிறது இல்லை. புறம்பான மனுஷன்கிறது அந்த புறம்பான மனுஷனுடைய ஆசைகள், விருப்பங்கள், அது விரும்புகிறபடி ஓடுற காரியங்கள் நாளுக்கு நாள் எங்களுடைய வாழ்க்கையில் அது அந்த டாமினேஷன், அந்த ஃப்ளஷ் மாம்சம், அந்த சரீரம் சொல்கிற அது டாமினேட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் குறைச்சிட்டு ஆவி சொல்கிறபடி வாழ்கிறோம் என்று சொல்கிறார். அப்போது ஆவிக்குரிய மனிதனில் வல்லமே பலப்படுத்தப்படப்பட நீங்கள் ஜெபம் பண்ண என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய விருப்பங்கள் அங்கே மறுதளிக்கப்படுகிறது. இதுக்கு நோ சொல்ல ஆரம்பிக்கிறோம், தேவனுக்கு எஸ் சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆமென். அடுத்தது இன்னொரு வசனம் காண்பிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம். எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். புறம்பான மனுஷனா என்ன? ஏஜ் ஆகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் எனக்கு ஏஜ் ஆகி போயிட்டுருக்கு, நான் வயசாகிட்டே இருக்கேன், ஆவியில் நல்லா இருக்கேன், வெளியில் வயசாகிட்டு இருக்கு. அதை பற்றி வேதம் சொல்லவில்லை. அது ஓரளவு உண்மைதான், வயசாகலைன்னு நான் சொல்லலை. ஆனால் வயசாகிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள், முக்கியமான வசனங்களை எடுத்து தான் நான் மேற்கோள் காட்டி உங்களுக்கு நான் விளக்கிட்டு வரேன்.
வார வாரம் ஏதாவது பெற்றுக்கொள்கிறீர்களா? கேட்கணும்னு நினச்சேன் நான். வார வாரம் உங்களுக்கு ஏதாவது ஆர் யூ ரியலி கெட்டிங் சம்திங் ஃப்ரம் திஸ் சர்ச்? வசனத்தால் உங்களுக்கு ஏதாவது புரியுதா? உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கர்த்தருக்காக உங்களுக்கு மாற்றம் வருகிறதா? வந்தால் தான் இது சர்ச்சு. ஆமென். சரி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 14ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, இப்போ இந்த வசனம் உங்களுக்கு புரியும். இப்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. இனிமேலும் நான் ஐம்புலன்களாலேயோ என் மனசும் மாம்சமும் விரும்புறதுபடி நான் செய்கிறதுக்கு நான் இன்னும் அதுக்கு கடனாளி இல்லை. ஏன்னா முன்னாடி அப்படி இருந்தேன், இப்போ அப்படி நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாம்சத்தின்படி பிழைத்தால், அப்படி நான் மறுபடியும் அப்படி செஞ்சேன்னா அங்கே எழுதியிருக்கிறது சாவீர்கள். அப்படின்னா செத்து போயிடுவீங்கன்னு அர்த்தம் இல்லை, ஜீவன் இருக்காது, அங்கே தேவனுடைய காரியங்கள் இருக்காது. சாவீர்கள்லாம் அன்றைக்கி ஆதாம் சொன்ன போல தான், அப்படி விழுந்து செத்து போகிறது இல்லை. தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்காது. தேவனுடைய ஜீவன் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆவியினால், உள்ளான மனுஷனுடைய வல்லமையினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், வாழ்வீர்கள், நன்றாயிருப்பீர்கள், சுகமாயிருப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். இதுதான் புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து வருகிறதை பற்றிய காரியம். சரி, இதனுடைய முக்கியமான அடுத்த காரியம் என்ன? ஏன் ஆவியில் நான் பலப்படுத்தப்பட வேண்டும், ஏன் நான் அப்படி ஆக வேணும்னு கேட்டிங்கன்னா, அது எதுக்குங்கிறதோடைய ரொம்ப உச்சகட்டமான நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவ ஆவியானவருடைய வல்லமையினால் நான் உள்ளான மனுஷனில் பலப்படுத்தப்படும் போது ஆவிக்குரியவன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறேன், கர்த்தர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய மனக்கண்களை திறக்கிறார். மனக்கண்கள்னால் ஏதோ தனியாக ஒரு கண் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, புரிந்து கொள்ளுதல். நான் முன்னாடி புரிஞ்சுக்கிட்டது வேற, வேதத்தை இப்போ நான் புரிஞ்சுக்கிறது வேறு. வேதத்தை நான் தேவ ஆவியானுடைய உதவியோடு இப்போ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். அப்போ என்ன நடக்கிறது? ஆகவே தான் பவுல் ஜெபிக்கிறார், தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுதான் ஜெபம். நம்மளும் இதுக்காக ஜெபம் பண்ணலாம். எதுக்குமே ஜெபம் பண்ண தெரிலனா, ஆண்டவரே எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுங்க, என்னுடைய உள்ளான மனுஷனை ஆவியில் பலப்படுத்துங்க, இதெல்லாம் நம்ம மணிக்கணக்காக ஜெபிக்கலாம், கர்த்தர் செய்வார். அப்போ என்ன நடக்கிறது இங்கே? நான் என்ன செய்கிறேன்? உண்மையாகவே ஆவிக்குரிய பிள்ளைனா நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரகாசமுள்ள மனக்கண்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவன் பார்க்குற விதமாக பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை, அல்லது இப்படி கூட எடுத்துக்கலாம், வேத வசனத்தை எடுத்து போனோமே, வேத வசனத்தை தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி நீங்களும் நானும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆதியில் ஆதாமுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருந்தாங்க, பார்த்துருக்கீங்களா? தேவன் எப்படி பார்த்தாரோ ஆதாம் அப்படியே பார்க்குறான். ஆதாம் எல்லா மிருக ஜீவன்களுக்கும் தேவன் வைக்கிறது போலவே பேர் வைக்கிறான். ஆக்சுவலாக தேவன் என்ன பேர் வச்சிருப்பாரோ அதை தான் அவன் வச்சான். தன்னுடைய துணையாக ஏவாளுக்கு கூட அப்படி தான் அவன் பேர் வைத்தான். எப்படி இதெல்லாம் நடந்தது? அன்றைக்கு அவனுடைய மனக்கண்கள் பாவத்தில் விழாதிருக்கும்பதாக பிரகாசம் அடைந்திருந்தது. அப்போ ஆவிக்குரியவனாக மறுபடியும் தேவன் இன்னைக்கு நீங்கள் உங்களை என்னையும் மாத்துறான்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்போது, வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது லிட்ரலாக அது எழுதியிருக்கிற பிரகாரமாக நாம் பார்க்க மாட்டோம். எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. இந்த எழுத்தை கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நீங்கள் வாசிங்கன்னா கொன்னுடும். அதே வார்த்தையை ஆவியானுடைய உதவியோடு நீங்கள் வாசிங்கன்னா அது உயிர் கொடுக்கும். ஒரே பிரமாணம் கொல்லுவதற்காக தேவன் கொடுத்தாரா? நியாய பிரமாணம் இல்லை, அது ஜீவனுடைய தேவனுடைய ஆவியின் பிரமாணம். அது மனுஷன் பாவியை ஆனபடினாலே அவனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. அது அற்புதமானது என்று பவுல் எழுதுகிறார். அப்போ எல்லாமே நீங்கள் தேவனுடைய காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது, இந்த ஆவிக்குரிய உள்ளான ஒரு வசனத்தை தான் பேசிகிட்டு இருக்க. இன்னும் உள்ளான மனுஷனில் ஆவியானவராலே வல்லமையாய் பலப்படுத்தப்படுகிற அந்த இடம் எங்கே கொண்டு வருகிறது? வேத வசனத்தை நான் பார்க்கும் பொழுது தேவன் என்ன நோக்கத்தோடு அதை எழுதியிருக்கிறாரோ அதை நான் அப்படியே பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் இப்பொழுது என்னால் முடிகிறது. வெறும் வேத வசனத்தை மட்டுமல்ல, வாழ்க்கையானாலும் சரி, அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் பவுல் எழுதுகிறது போல நாங்கள் முறிந்து போகிறதில்லை, நாங்கள் உடைந்து போகிறதில்லை. ஏன்? அந்த பிரச்சனையை பவுல் தேவனுடைய கண்ணோட்டத்தில் ஒரு ஆவிக்குரியவனாக இருந்து பார்க்கிறார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் அவர் ஏன் ஜெபம் பண்ணுகிறார்னா, நீங்களும் நானும் கூட நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தேவனுடைய பட்சத்தில் சாட்சா தேவனை போலவே நீங்களும் நானும் பார்க்க ஆரம்பிக்கிறோம்.
அப்போ நமக்கு என்ன உண்டாகாது? சோறு உண்டாகாது. நாம் விழுந்து போக மாட்டோம், மடிந்து போக மாட்டோம். நாம் என்ன செய்கிறோம்? எல்லாத்தையுமே நாம் கர்த்தருடைய காரியமாகவே நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாகிறது. அப்போ எப்படி செயல்படுவோம்? தேவனைப் போலவே நாம் செயல்பட ஆரம்பிப்போம். அதுக்கு தான் தேவன் என்ன பண்ணினார்? தம்முடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் ஆதாமை சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் மூலமாக இழந்து போன மகிமையை தேவன் எப்படி கொடுக்கிறார்? நமக்கு எப்படி மகிமை கொடுக்கிறார்? ஆவியானவர் மட்டுமே அதை கொடுக்க முடியும். இன்னொரு இடத்துல இருக்கிறது, நாம் மனதை நம்முடைய மனதை ஆவியானவர் மறுரூபப்படுத்துகிறபடினாலே, எண்ணங்களை மாற்றுகிறபடினாலே, தேவனைப் போல நம்முடைய எண்ணங்களை அவர் மாற்றுகிறபடினாலே மகிமேன் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம். அந்த ஆவியானவர் தானே நமக்கு அதை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நான் ஃபாஸ்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன், ஆவியில் நிறைஞ்சி. ஆனால் உங்களுக்கு புரியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுகிறோம்? இப்போ நம்ம மாம்சத்தின்படி செயல்பட போகிறது கிடையாது. ஏன்னா இந்த மாம்சத்தின் வழியாக தான் பிசாசுக்கு ஆக்சஸ் கிடைக்குது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பிசாசு செய்யணும்னா இந்த மாம்சம் இல்லாமல் அவன் செய்ய முடியாது. சரீரம் இல்லாமல், நம்ம சரீரத்துடைய உதவி இல்லாமல் அவன் நம்ம வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. அப்போது அவன் அங்கே தான் அவனால் தூண்டும். நம்ம ஆவியை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரமே கிடையாது. அது தேவனுடைய ஆவியாக இன்னைக்கு தேவனோடு கூட இசைந்து இருக்கிறது. ஆகவே அவன் என்ன பண்ணுகிறான்? கூடுமான வரைக்கும் எண்ணங்களின் வழியாக, இந்த சரீரத்தின் வழியாக அவன் உள்ளே வர அவன் விரும்புகிறான். நம்ம ஆவியின் பிள்ளைகளாக, ஆவியானவரால் நடத்தப்படுகிற பிள்ளையாக மாறி இந்த சரீரத்திற்கு நோ சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, கோபத்திற்கு நோ சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, கசப்புக்கு நோ சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, வைராக்கியத்துக்கு நோ சொல்ல ஆரம்பிக்கும் போது, காரியங்களை பார்த்து இதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது, சரி இதை நம்ம போய் டீல் பண்ணி இதனால் பிரயோஜனம் இல்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் கிடையாதுன்னு வேதம் சொல்லுகிறது. நான் என்ன பண்ணுகிறேன்? இப்பொழுது உடனடியாக போகிற இடம் தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறேன். தேவனிடத்தில் காரியங்களை சமர்ப்பிக்கிறேன். தேவன் அதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். தேவன் காரியங்களை சொல்லுகிறார். அப்பொழுது என்னுடைய விசுவாசம் என்ன? கர்த்தர் இதை பார்த்து கொள்வார். God will deal this. கர்த்தரிடத்தில் நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணுகிறோம்? இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணுவதில்லை, நீயா நானான்னு சொல்லிட்டு ஒத்தைக்கு ஒத்த நிற்கிறது கிடையாது. ஓகே, let it go as it is. Everything is in the control of God's hand. God is in full control. He will do the right things at the right time. Amen. எல்லாமே கர்த்தருடைய கருத்தில் தான் இருக்கிறது. கர்த்தர் ஏற்ற காலத்தில் நேர்த்தியாக எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் உள்ள ஆவிக்குரிய பிள்ளையாய் நான் மாறுகிறேன். இதைத்தான் அந்த ஒரே ஒரு வசனம் சொல்லுகிறது. நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஒரு வசனத்துக்கு தான் இவ்வளோ நேரம் எடுத்திருக்கேன். அடுத்த வசனத்துக்கு போவோமா? அடுத்த வசனத்துக்கு போவோம். எவ்வளோ நேரம் இருக்கோ அதுக்கு போவோம். மற்றதை அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். ஏன்னா அதுதான் என்னுடைய இந்த நாளின் பிரதானமான, நான் அதைத்தான் பேச விரும்பினேன். ஐ லவ் திஸ் வேர்ஸ் வெரி மச். இதை நான் ரொம்ப நேசிக்கிறேன் இந்த வசனத்தை. விசுவாசத்தினாலே, 17ஆம் வசனம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக வேண்டும். அதோடு கூட நிறுத்துகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த வசனத்தில் உங்களுக்கு டீச் பண்ணுறது புரியறதுக்காக விசுவாசத்தினாலே கொஞ்சம் தூரம் அப்படியே பிராக்கெட் போட்டு ஒதுக்கி வச்சுருவோம். விசுவாசத்தினாலேங்கிற அந்த வார்த்தையை அப்படியே கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம்? சைடில் வச்சுட்டு கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் அதை மட்டும் நம்ம பார்ப்போம். அப்போ புரியும் என்ன விஷயம். புரியுதுங்களா? கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய இருதயங்களில் இன்றைக்கு வாசமாயிருக்கிறாரா? நிச்சயம் இருக்கலாம். ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம். அது ஒரு டெஸ்ட் வைக்கணும். கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில் வாசமாக இருக்கிறாரா? ஒருவேளை வாசமாக இல்லைன்னா இனிமேல் அவர் வாசமாக இருப்பது அப்படின்னா என்ன நான் புரிஞ்சுப்பேன். அவர் வாசமாக இருக்க என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போகிறேன். ஆமென். சரி, எப்படி அந்த அவர் வாசமாக இருக்க முடியும்? இருதயம் என்பது என்ன? ஒரு இடம். நமக்கு தெரிஞ்சிருக்கிற இருதயம் ஒரு அவயம். இட்ஸ் அன் ஆர்கன். ஆனால் அந்த ஆர்கனை பற்றி வேதம் இங்கே சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிற இருதயங்கிறது வேறு. அது என்ன நான் விளக்கி சொல்லுகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது ஒரு இடம். ஆகவே தான் தேவன் கேட்கிறார், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, என் மகனே உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஸோ இட்ஸ் எ சென்ட்ரல் பார்ட். அதுதான் நம்ம வாழ்க்கையின் மையப்பகுதியாக இருக்கிறது. அது ஒரு இடம். அது ஒரு கற்பனை அல்ல, ஒரு கற்பனையான ஒன்று கிடையாது. அது நிஜமான ஒன்றாக இருதயம் இருக்கிறது. அடுத்தபடியாக 24 மணி நேரமும்
7 நாட்களும் அது என்ன பண்ணுகிறது? அது வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இருதயம்தான் நான் யார் நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. நான் யார் என்பதை எதனால் தீர்மானிக்கப்படுகிறது? என்னுடைய இருதயத்தினால் தான் தேவன் நான் யார் என்பதை தீர்மானிக்கிறார். இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்கள் யார் என்பதை எதன் மூலமாக தீர்மானிக்கிறார்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சரீரத்தில் இருக்கிற அவயங்களை வைத்து அல்ல. இவர் ஆண் இவர் பெண் அப்படி கிடையாது. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, புது சிருஷ்டிய காரியம். அப்போ கர்த்தர் இன்னைக்கு பார்க்கும்போது நீ ஆண் பெண், நீங்கள் வயதானவங்க, நீங்கள் இளமையானவங்க, நீங்கள் பிள்ளைகள் அப்படிலாம் பார்க்குறதில்ல. ஹவு காட் சீஸ், எப்படி தேவன் பார்க்கிறார்? தேவன் உங்களையும் என்னையும் நம்முடைய இருதயம் என்னவோ அதை கொண்டு தான் தேவன் உங்களை என்னையும் பார்க்கிறார். என்னை பார்த்தோன்னே தேவன் முதல்ல பார்க்கறது என்னுடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். சாமுவேலை அனுப்பி போய் ஈசாயின் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஒருத்தனை போயிட்டு நீ பெத்லகேமில் போயிட்டு அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் அனுப்புகிறார். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி, நல்ல மனுஷன். ஆனால் அவனுக்கும் நமக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அவன் போனா வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் நல்லா ஹைட் அண்ட் வெயிட் பிள்ளைங்கள தான் பார்க்குறான். இவனாக இருக்குமோ இவனாக இருக்குமோன்னு. கத்த சொன்னார் ஒருத்தனும் கிடையாது அப்படின்னு. இங்கே அவன் இல்லவே இல்லை, அவன் சின்ன பிள்ளை, வாலிபனானவன். அவன் இவனுங்களை போல் ரொம்ப திரகாத்திரமான பெரிய ஹைட் அண்ட் வெயிட் கிடையாது. ஆனால் உண்மையுள்ளவன். இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பைய கூட உண்மையுள்ளவன் கிடையாது. இந்த வீட்டில் பார்க்குறியே ஹைட் அண்ட் வெயிட்டா, இந்த பயல்கள் ஒருத்தனும் உண்மையுள்ளவன் கிடையாது. ஒருத்தன் உண்மையிலும் அங்கே இருக்கிறான். எப்படி அவனை உண்மையிலும்னு கருத்தருக்கு தெரியும்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், ஒரு மேய்ப்பனவன். சிங்கம் வருகிறது, சிங்கத்தை பார்த்து பயப்படல. என் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான் அவன். ஆகவேதான் தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்பட்டார். அந்த சிங்கத்தின் வாயை 2 கிழிச்சான் ஆட்டுக்காக. விட்டுட்டு ஓடில்லை, சிங்கம் தன்னை கொன்னுடுமோன்னு சொல்லிட்டு. அப்படியே பார்க்குறோம், அவன் ஒரு கரடியின் வாயை கிழித்தான். கொஞ்சம் ஆடுகளுக்காக யுத்த வீரனானவன். அவனை கொண்டு தான் தேவன் கோலியாத்தையும் ஒரு நாளில் அவன் வீழ்த்தி போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, அங்கே போனால் இங்கே மாறிடும். ஓகே, இருதயம். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, கர்த்தர் பார்க்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் சிங்காசனத்திலிருந்து உங்களையும் என்னையும் பார்க்கும்போது நீங்கள் பார்க்குற மாதிரி அவர் என்னை பார்க்கறதில்ல, நான் உங்களை பார்க்குற மாதிரி அவர் பார்க்கறதில்ல. நீங்கள் என்னை எப்படியெல்லாம் பார்க்குறீங்கன்னு அவருக்கு தெரியும், ஆனால் அப்படி பார்க்குறதே கிடையாது. ஏன்னா அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் ட்ரெஸ்ஸா இவனுடைய ஹேர் கட்டா அப்படிங்கிறத விட, அதாவது அநேகர் கிறிஸ்துவை விட்டு இடறி போகிறதுக்கு அவர்கள் பார்க்கக்கூடியது என்னையும் உங்களையும் அல்ல. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஒருத்தவங்க புதுசாக கிறிஸ்துவ இங்கே பாரு, இப்போயே உன்கிட்ட சொல்லிடுறேன், ரட்சிக்கப்பட்டு நீ எந்த கிறிஸ்தவனையாவது அல்லது பாஸ்டரையாவது பார்த்தீங்கன்னா பின்மாறி போயிடுவேன். அவங்கெல்லாம் போதிப்பாங்க, அவங்களாம் அவங்க கூட இருப்பாங்க, ஓகே. ஆனால் நீ கடைசி வரைக்கும் பார்க்க வேண்டியது இயேசு மட்டும்தான். நான் இதை யாருக்கும் சொல்லாமல் இருந்ததே கிடையாது, எல்லாருக்கும் சொல்லுவேன். இஃப் யூ புட் யுவர் ட்ரஸ்ட் இன் கிரைஸ்ட், நீ தப்பிப்ப. நீ யாரையாவது பார்த்த, ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கிற உன் பொண்டாட்டியை பார்த்தினாலும் நீ இடறி போயிடுவேன், இல்லை உன் புருஷனை பார்த்தினா கூட இடறி போயிடுவேன். என்னடா இப்படி இருக்காங்களேன்னு. உன் மாமியாரை பார்க்கக்கூடாது, மாமனாரை பார்க்கக்கூடாது, இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். ஆமென். அவர்தான் அற்புதமான ஒரு ஆண்டவர்னு சொல்லுவேன் நான். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சிருக்குமே கல்யாணம் பண்ணி வந்த பிறகு உங்களுக்கெல்லாம். ஆகவே எப்போதும் இயேசுவை தான் பார்க்கணும். ஆமென், அவர் தான் பார்க்கணும். சரி, இங்கே இதயத்தில் இயேசு இருக்காரான்னு பார்ப்போம். டைம் ஆகுது. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்பிரகாரமான அவயவங்களை வைத்து அல்லது தோற்றத்தை வைத்து ஒருத்தனுடைய இருதயம் என்னான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் ஒருத்தருக்கு தான் தெரியும் இவன் எப்படிப்பட்டவன். தாவீதை பற்றி வேதம் சொல்கிறது, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். அப்போது நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, பாட்டு மாதிரி வருது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடு இருக்காது. உதடு இது ஆர்கன், இது ஒரு அவயம். இது சொல்கிறதுனால உன்னை சாப்பிட சொல்லிட்டான்னு நினச்சிடாத. சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சாப்பிடுங்கன்னு சொன்னாலும்
அவன் உதடு தான் சொல்லுமே ஒழிய அவன் இருதயத்துக்குள்ளே இவன் எதுக்குடா சாப்பிட்ற நேரத்துக்கு வந்தான் தான் நினைப்பான் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். ஃபார் ஆஸ் ஹி திங்ஸ் வித்தின் ஹிம்செல்ஃப் ஸோ இஸ் ஹி. ஆகவே ஒருவன் உதாரத்துவம் உள்ளவனா ஒருவன் கஞ்சனா அப்படிங்கிறத நீங்கள் அவனுடைய உதடுகளை வைத்து தீர்மானிக்க முடியாது. அவனுடைய இருதயத்தை வைத்து தான் நீங்கள் தீர்மானிக்க முடியும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இருதயம்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நமக்கு எண்ணங்கள் இருக்கிறது, அதை மைண்டுன்னு சொல்கிறோம், புத்தி எண்ணங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது. நமக்கு நல்லா இருக்குது, இல்லை சங்கடமாக இருக்குது, பிடிக்குது பிடிக்கல, இது போல் உணர்ச்சிகள் இருக்குது. இதெல்லாம் ஆத்மாவில் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து நான் எப்படி சிந்திக்கிறேன், நான் எப்படி உணர்வுகள் உடையவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் நான் தீர்மானம் எடுக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த தீர்மானத்தை தான் வேதம் சித்தம் என்று சொல்லுகிறது. அது மனுஷனுடைய இருதயத்திலிருந்து உண்டாகிறது. ஆமென். சித்தம், do it or not, whether I am going to like it or not. இந்த பிள்ளையை நான் அப்பா மனமும் அப்பா தம்பி சாப்பிட்டு போப்பான்னு சொல்கிறேன்னா இல்லையாங்கிறது நான் இருதயத்தில் எப்படி தீர்மானிக்கணும் அப்படி தான் இருக்குது. உண்மையிலே நான் இருதயத்தில் சந்தோஷமாக ஒரு பிள்ளையை வாப்பா நீ சாப்பிடுன்னு சொன்னேன்னா அது உண்மையே இருதயத்திலேருந்து தான் வரும். ஆமென். அதை தேவன் பார்க்கிறார். அப்போது இருதயம் என்ன பண்ணுகிறது? இருதயம் எண்ணங்களாலும் மனதாலும் உணர்ச்சிகளாலும் செயல்படுகிறது. ஆனால் முடிவுகள் இருதயத்தில் எடுக்கப்படுகின்றன. அங்குதான் நம்முடைய விருப்பம், சித்தம் என்று சொல்லி ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார். அப்போது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருதயம், ஒருவருடைய இருதயம், அவர்களுடைய இருதயமும் நம் பட்சத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் நம்மோடு இருக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆமென். அநேகர் நம்மோடு இருக்கிறார்களா இல்லையா? ஏன் சிலர் நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க உதடு நம்மளோட இல்லை, அவருடைய இருதயம் நம்மோடு இருக்கிறது. அவர்களுடைய ஆத்மாவும் நம்முடைய ஆத்மாவும் ஒரே காரியத்தை சிந்திக்கிறது. யோனத்தானுடைய ஆத்மாவும் தாவீதின் ஆத்மாவும் ஒன்றாய் இசைந்திருந்தது. இந்த இசைவையும் இந்த ஒரு மனதையும் கொடுப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா, வெறும் சரீரம், நீங்கள் இங்கே சரீரமாக இங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் இருதயம் தேவனோடு அல்லது என்னோடு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லுகிற எல்லாமே உங்கள் இருதயத்திலிருந்து வரும். அப்போ இப்போ நம்ம இயேசுக்கு வருவோம். அப்போது இயேசு என்னுடைய இருதயத்தில் இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு இதுக்கு தான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் என் இருதயத்தில் இருக்கீங்களா இல்லையாங்கிறது, நான் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது இப்போது முக்கியம் அல்ல. இயேசு இருக்கிறாரா, நம்மை ரட்சித்த தேவகுமாரன் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறாரா, அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்லலாம்னா, இந்த இடத்துல என்னுடைய தீர்மானங்கள் அல்லது என்னுடைய விருப்பங்கள் இப்போது என்னுடைய விருப்பமா அல்லது இயேசுவின் விருப்பமா என்பதை பொறுத்து அது தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ இனிமேல் என் இருதயத்தில் இயேசு இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா, என் விருப்பத்தை மட்டுமே நான் நிறைவேற்றணும்னு வாழ்கிறத விட்டுட்டேன். இப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறேன். உங்கள் சித்தம் என்ன? பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக, கிறிஸ்துவின் சித்தத்தை செய்யும்படியாக, இது உமக்கு சித்தமா தேவனே, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, ஓகேன்னு நான் கேட்கிறேனே, அதுதான் இயேசு என் இதயத்தில் வாழ்கிறார் என்பதற்கு அடையாளம். அது ஒன்று தான். இதுக்கு முன்னாடி நான் ஒன்றும் கேட்கல, என் விருப்பப்படி தான் நான் வாழ்ந்தேன், என் விருப்பப்படி தான் முடிவுகளை எடுத்தேன். இயேசு ஆண்டவராக வந்துட்டார். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இயேசு ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் அவர் பேரளவில் தான் ஆண்டவராக இருக்கிறார். உதட்டில் அவருக்கு துதி இருக்குது, மனசில் அவரை பற்றி எண்ணங்கள் இருக்குது. ஆனால் வாழ்க்கையின் முடிவுகள் என்று வரும் பொழுது நான் அவரை பற்றி எந்த கரிசனையும் கொள்வதில்லை. அப்படின்னா என்னுடைய இதயத்தில் இயேசு வாழ்கிறார் என்பதற்கு அர்த்தமே கிடையாது. இதை நான் நல்லா விளக்கி அடுத்த வாரம் போதிக்கிறேன். வசனத்தை மட்டும் காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். இப்படி தானா? இதுதான் அதுக்கு அர்த்தமா? என் இருதயத்தில் இயேசு இருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய ஆசைகள், விருப்பங்கள் இனி என்னுடையதா இல்லாமல்
அங்கே இயேசுவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்துக்கு நான் வந்து விட்டேனா, இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்திற்கு நான் வந்து விட்டேனா என்பதைத்தான் வேதம் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். இதுக்கு விளக்கத்தை பவுலே கொடுக்குறார். நான் பவுலை விட்டு வெளியிலே போகல. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், இதை மட்டும் வாசித்து முடிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், அடுத்த வாரம் நம்ம இதை விவரமாக பார்ப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வசனங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தானே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அப்படின்னா என்ன இங்கே சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படிங்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்? கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் அல்லது கிறிஸ்து என் இருதயத்தில் வாசம் செய்கிறான்னு என்ன அவர் சொல்கிறார்? ஒரே ஒரு வார்த்தை, நான் இல்லை. நான் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அங்கே என் விருப்பம் இல்லை, என் சித்தமும் இல்லை. அவர் வாழ்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் வாழ்கிறாருன்னா அது ஒரு ஆவிக்குரிய ஒரு வர்ணனை. அவர் வாழ்கிறார் என்ன அர்த்தம்? இப்போ அவர் விருப்பம் தான் நடக்குது, இப்போ அவர் சொல்கிறது தான் நான் கேட்குறேன், இப்போ அவருடைய டிஸ்கஷன் அவருடைய கன்சல்டேஷனில் தான் என் ஊழியம் போயிட்டுருக்கே ஒழிய முன்னாடி போல் நியாயப்பிரமாணத்தின் ஊழியக்காரனா நான் இல்லை. அப்படி இருப்பேன்னு சொன்னால் கிறிஸ்து மரித்ததே எனக்கு வீணாகி விடும் என்று சொல்கிறார். இதுதான் அந்த 2ஆம் வசனத்துக்கு அர்த்தம். அதாவது கிறிஸ்து விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்க வேணும்னா அர்த்தம் இதான். ஆனால் இதை நான் முடிக்கலை, இன்னும் இதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அப்படின்னால அடுத்த வாரம் நம்ம இதை பற்றி பார்ப்போம். எழுந்து நிற்கலாம்.